பிரைஸ் தி லார்ட். உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அவருடைய மகத்தான கிருபையை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த கிருபையை நாம் எல்லா விதத்திலும் பயன்படுத்த வேண்டும். இப்போது உங்களுக்கு பலவீனம் வரும்போது சோர்ந்து போய் என்ன பண்ணுவது என்று கூட தெரியாமல் உங்கள் பலவீனங்களை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே என்னுடைய பலன் என்று. உங்களுக்கு எது நடந்தாலும் சரி, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருங்கள். ஏனென்றால் தேவனுடைய மாறாத கிருபை உங்களோடு இருக்கிறது. இன்றைக்கு பார்த்தோமானால் அநேக பணக்காரர்கள், கோடீஸ்வரர்களுக்கு மனதில் சந்தோஷமே இல்லை. ஏன் தெரியுமா? பணம் இருக்கிற இடத்தில் சந்தோஷம் இருக்காது. ஆனால் தேவன் நம்மை நேசிக்கிறபடினால் அவருடைய கிருபையை கொடுத்திருக்கிறார். அவருடைய வல்லமையுள்ள செயல்களால் நமக்கு வேண்டியதை தருகிறார். நமக்கு எவ்வளவு பலவீனங்களும் போராட்டங்களும் வந்தாலும் அதை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். இப்படி பண்ணும்போது தேவனுடைய வல்லமையுள்ள செயல்களால் உங்களை மகிழ்ச்சியாக்குவார். ஆமேன்.